அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிகள் முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அருமையான இசையுடன் 25 நிமிடங்கள் நடைபெறும். 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக பாபு சண்முகநாதன் அம்மாவும் ரமாநாதன் அம்மாவும் இசையும் கதையும் என்ற நிகழ்ச்சியை நடத்த வருகிறார்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இசையும் கதை நடக்க இருக்க போகின்றது. ஒரு அரமனை தியாலத்தில் தந்தையா கணவரா என்ற தலைப்பில் நடத்த வருகிறார்கள். நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இப்பொழுது தியானம் நடைபெறும். நன்றி. தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. நமது அன்றாட வாழ்க்கையில் தியானம் என்பது மிக மிக அவசியமானது. நாம் ஓர் ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தியானம் மிகவும் அவசியம். நாம் இந்த தியானத்தை நமது வாழ்க்கையுடன் ஒப்பிடும் போது நாம் ஒரு நேரத்தில் என்ன வேலையை செய்கிறோமோ அதை நாங்கள் முழு மனத்துடன் செய்யக்கூடிய வல்லமை இந்த தியானம் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த தியானத்தை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்யும் போதுதான் அதனுடைய பலனை நாம் அடைவோம். எனவே நாம் இந்த தியானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முதல் புதிதாக என்னென்றால் 1-2 புதிய அன்பர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள், அவர்களுக்காக கூறுகின்றோம். அதாவது நீங்கள் முதலே உங்களுக்கு ஒரு 25 நிமிஷமோ 30 நிமிடமோ தியானம் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 5 நிமிடம் 10 நிமிடம் என்று கூட்டிக் கொண்டு போகும் பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் தியானத்தில் அமரக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். இந்த தியானத்தை நாம் செய்வதால் நமக்கு மனதில் ஒரு உறுதி வரும். மனம் சஞ்சலப்படாமல் நாம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தன்மை கிடைக்கின்றது. அத்துடன் நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு தன்பாட்டில் வருவதால், இந்த தியான சக்தியின் மூலமாக எங்களுக்கு கிடைப்பதால் நாம் நோயற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு நோயற்ற வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை தான் நிம்மதியை கிடைக்கும். எனவே இந்த தியானத்தை நாம் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்த வேணும். ஏனெனில் தியானம் செய்யும் போது எங்களுக்கு தொண்டை வறட்சி ஏற்படலாம். அந்த தொண்டை வறட்சியை தடுப்பதற்காக நாம் நீரை அருந்துகின்றோம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுக்க வேணும். தரையில் இருப்பவர்கள் சம்மணங்கால் போட்டிருக்கலாம். மற்றவர்கள் நாற்காலியில் நிமிர்ந்த நிலை, அதாவது முதுகுத்தண்டு வளையாது இருக்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும் அந்த சக்தி எமது உடலில் செல்லக்கூடியதாக இருக்கும். வளைந்திருந்தால் அது தடைப்பட்டுவிடும். வெறும் கிடைக்கப்படும் சக்தி தடைப்படும். ஆனபடியே எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் நிமிர்ந்த நிலையில் ஆடாது அசையாது இருக்கும் போது அந்த சக்தியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கலட்டி வையுங்கள். இப்பொழுது நாம் ஒரு ஆடாது அசையாமல் நிமிர்ந்த நிலையில் அறிவித்தல் வரும் வரை நீங்கள் ஆடாது அசையாது இருந்து பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் இந்த சக்தியை எடுக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் என்று. எனவே கால்களை இவ்வாறு கோர்த்து, ஏன் இவ்வாறு கோர்க்கின்றோம் என்றால், இவ்வாறு கால்களை கோர்க்கும் போது கால்களின் ஊடால விடயமாகும் சக்தியை நாங்கள் உள்வாங்குகின்றோம். அதை நாங்கள் காலை இவ்வாறு கூப்பதால் 10% சக்தி வெளியேறுகின்றது கால்களின் மூலமாக. இவ்வாறு நாங்கள் கிராஸ் பண்ணி வைக்கும் போது அந்த சக்தி எங்களுக்குள் இருக்கும். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைக்கும் போது இன்னொரு 10% சக்தி நமக்கு கிடைக்கின்றது. கண்களை மூடும் போது 80% சக்தி. அப்ப கால்களை பின்னி கைகளை கோர்த்து கண்களை மூடும் போது 100% சக்தியை நாம் எடுக்கின்றோம். அவ்வாறு செய்யும் போது எங்களை சுற்றி ஒரு சக்தி வலயம் உண்டாகும். அது நீங்கள் போக போக தியானத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தேர்ச்சி படப்பட உங்களை அறியாது நீங்களே உணர்ந்து கொள்ளுவீங்கள். இப்பொழுது
உங்கள் உடலில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த மூச்சு என்பது நாங்கள் பிறந்த நாள் தொடக்கம் எங்களுடன் இருக்கின்றது. நாங்கள் கவனிப்பதில்லை. அந்த மூச்சை கவனிப்பதுதான் தியானம். இவ்வாறு கவனிக்கும் போது எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை விடுத்து மீண்டும் மீண்டும் எமது மூச்சுக்குள் வரும்போது, எண்ணமற்ற நிலை வரும்போது, எமது உச்சந்தலையினூடாக பிரம்மதந்திரம் என்று சொல்லப்படும் அதனூடாக எங்களுக்கு சக்தி கிடைக்கும். இந்த சக்தி கிடைப்பதால் உடலில் இருக்கின்ற நாடி நரம்புகளுக்கு இரத்த ஓட்டங்கள் இலகுவாக கிடைக்கப்பெற்று நாம் ஒரு ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். இப்பொழுது உங்களுக்கு ஓர் இனிமையான இசை வழங்கப்படும். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாது இந்த இசையுடன் உங்கள் மூச்சை கவனித்த வண்ணம் அமர்ந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து நாம் அருமையான தியானம் செய்ததற்காக பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் நன்றியை தெரிவிக்கும் முன்பாக கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. மிகவும் நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSN தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை நடத்தின அருந்ததி மாஸ்டருக்கும் மற்றும் இதற்கு உதவியாக இருந்த சதா மாஸ்டர் மற்றும் டாரா மாஸ்டர் அதை இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்க டாராக்கும் மற்றும் பலருக்கும் பிளேயர்ஸ் போட்ட எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி உரித்தாக. அடுத்ததாக நாங்கள் ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். இசையும் கதையும், அதாவது தந்தையா கணவனா என்ற தலைப்பில் வருகிறார்கள். இவர்கள் பாபு சண்முகநாதன், தமா சண்முகநாதன், டாரா சண்முகநாதன். இவர்கள் குடும்பமாகவே இந்த தியான தலத்தை அருமையாக பாடுபட்டு உழைத்து இதை மேம்படுத்துவதற்கு உதவி செய்து வருகிறார்கள். அது மிகவும் சிறப்பாக உரைகிறது. இது அந்த ஒரு டீம் ஒர்க், எல்லாருடைய உதவியோடு தான் இந்த டீம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் செய்கிற நோக்கம் தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமான ஒரு தியான நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் முன் உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் நேரம் கருதி இப்பொழுது பாபு சண்முகநாதனையும் தமா சண்முகநாதனையும் இந்த தளத்தை கையளிக்கின்றேன். நேரம் கருதி அவர் ஸ்டார்ட் பண்ணட்டும். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்கந்தராஜா மாஸ்டர். தாய் தந்தையருக்கும் கொடுக்கப்படும் முக்கியத்துவமும் ஒரு கணவனால் தன் மனைவிக்கு காட்டும் நேசத்தினாலும் பல விவாகரத்துக்கள் தடுக்கப்பட்டிருக்கும். உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய தலைப்பாக தந்தையா கணவரா என்ற தலைப்பில் நாங்கள் கதைக்கப் போகின்றோம். முதலில் அப்பாவை பற்றி. அப்பா, உங்களை நினைக்கும் போது கண்களில் சோகத்தின் நதி முளைத்து அது இமை ஓரங்களை இடித்து கரையிறங்கத் தொடங்குகின்றது. ஆணிற்கு உயிரை கொடுத்தவள் ஆண் கூட இருந்து அவளை காதலித்து அன்போடு அரவணைப்பதும் பெண்தான். பெண் ஒரு பொக்கிஷம். இருந்தாலும் அப்பாவை பற்றி நாங்கள் சிறிது சுருக்கமாக பார்ப்போம். தந்தை இருந்தால் பாரமில்லை, தந்தை காட்டும் பாதை தூரமில்லை, தந்தையின் கண்ணில் ஈரமில்லை, தந்தை போல் உலகில் யாரும் இல்லை,
தந்தையின் பாசத்தில் பேதமில்லை. தந்தையை படி புத்தகம் தேவையில்லை. தந்தை சொல்லை விட பேதமில்லை. என்னதான் இருந்தாலும் அம்மாவின் மல்லிகைப்பூ இட்லி அவித்தது அப்பாவின் வேட்டியில் சீலையில் தான் என்பதை உணர்ந்திருப்பீர்கள். இன்னும் சில சொல்ல போனால் தந்தையைப் போல் ஆசான் இல்லை. தந்தை சொல்படி கேள் சோகமில்லை. தந்தையும் பலருக்கே அறியவில்லை. தந்தை அறியும் போது, தந்தையை பற்றி அறியும் போது அவர் இங்கு இல்லை. தந்தையின் மொழி புரியவில்லை. தந்தை பிள்ளைகள் முன் அழுததில்லை. தந்தையை மகன் தொழுததில்லை. ஒரு தந்தையாவது மிகவும் இலகுவானது. ஆனால் ஒரு தந்தையாக இருப்பது மிகவும் கடுமையானது. தந்தைக்கோர் தாளாட்டும் இல்லை. தந்தையை யாரும் பாராட்டவில்லை. தந்தையின் வேர்வையில் உறையவில்லை. தந்தையை விட கங்கை புனிதமில்லை. தந்தைக்கு முன்னும் எதுவும் இல்லை. தந்தையின் அன்புக்கு எல்லை இல்லை. தந்தையை நேசி தொல்லை இல்லை. தந்தையை விட ஆகாசம் பெரிதல்ல. அப்பா உன் அன்பிற்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பா உன் அன்பிற்கு ஈடாகுமா ஆகாசம்? நாடி நிரம்பெல்லாம் உணர்வாகும். உணர்வு பூர்வமான பாடலை தர வருகின்றார் பாபு. நன்றி ரமா மாஸ்டர். இந்த பாடலை பாடியவர் சித்தன் ஜெயமூர்த்தி. இதற்கு பாடல் ஆசிரியராகவும் இருந்தவர் அவர்தான். தனி பாடல். அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம்? ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் உன் வாசம். உன் வேர்வை துளி தாம்பா நான் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை. சொல்ல வார்த்தை ஏதுமில்லை, சொல்ல விட வேதமில்லை. கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்லை. அப்பா அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம்? வறுமைய சொன்னதில்லை நீ, வாடி மனம் நின்னதில்லை. எனக்குமே தனக்கு நீ இதுவரை எண்ணவில்லை. சொத்து சுகம் வந்ததில்லை, ஒரு சொந்தமள்ளி தந்ததில்லை. எத்தனையோ துன்பத்திலும் நீ யாரையும் நின்றதில்லை. உழைச்சு நீயோடானே நான், எழுத படிக்க நீ ஏடான. மேவ வழி போகும் தேரான நான், நிலச்சு நிற்க நீ வேறான. பல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன அலமரமாய் ஆளாக்கின போராடி. பல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன அலமரமாய் ஆளாக்குன போராடி. அப்பா அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம்? ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் உன் வாசம். உன் வேர்வை துளி தாம்பா நான் படிக்கும் இதிகாசம். அப்பா நீ மந்திரமா, பாடுபட்ட எந்திரமா, நம்பிக்கையா நீ இருந்த நான் வளர்ந்தேன் கோபுரமா. ஓயாத சக்கரமா, கண்ணிமை போல் பத்திரமா, என்ன பாதுகாத்து நீ வளர்த்த பார்க்க நான் சொல்லணுமா. கோயில் சாய்ந்ததென்ன ஆராட்டி, துவண்டு விழும்போது சீராட்டி.
பாச மலர் தூவி பாராட்டி பக்க துணை நின்று வழிகாட்டி என்ன வளர்த்த உன் பாசம்தான் மாறாது 7 ஜென்மத்திலும் நான் பட்ட கடன் தான் தீராது என்ன வளர்த்த உன் பாசம்தான் மாறாது 7 ஜென்மத்திலும் நான் பட்ட கடன் தான் தீராது அப்பா அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் உன் வாசம் உன் வேர்வை துளிதாம்ப நான் படிக்கும் இதிகாசம் பூமி போல உன் பருமை தீரதையா உன் பெருமை எனக்குத்தான் மாறிடுமோ இன்னல் படும் உன் நிலைமை காலத்துக்கு உன் கடமை போயலைய என்ன கொடுமை கண்ணீர் துளி பாடுதையா பெத்தவரே என் அருமை எதையும் பார்க்க எதையும் எதிர்பார்க்க தியாகம் நீ எந்தன் வேர் தேடும் மேகம் நீ மூச்சில கலந்தாடும் சொந்தம் நீ முடிவே இல்லாத பந்தம் நீ நீ இல்லாம நானாயிருப்பேன் சேதாரம் அட நீதான் பய வாழ்க்கையோட ஆதாரம் நீ இல்லாம நானாயிருப்பேன் சேதாரம் அட நீதான் பய வாழ்க்கையோட ஆதாரம் அப்பா அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் உன் வாசம் உன் வேர்வை துளி தாம்ப நான் படிக்கும் இதிகாசம் நிச்சயமாக இதிகாசம்தான். ஆகவே தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள், மௌனத்திலும் தனிமையிலும் விடாதீர்கள். ஒதுக்கி வைக்கப்பட்டும் புறக்கணிப்பிலும் வைப்பது வருத்தத்திற்குரியது. இதனால் அப்பா இவர் முற்றாக ஓய்வு பெற்று மூளையில் இருத்தி 3 வேளை சாப்பாடு போட்டால் போதும் என பல பிள்ளைகள் தந்தைகளை நடத்துகின்றார்கள். கேட்டுப்பழகாதவர் தந்தை உண்மைதான். வார பத்திரிகையோ பேரன் பேட்டியையோ பிரிக்காதீர்கள். தந்தையின் இறுதிக்கால அமைதியாக கழிக்க வழிவகை செய்யுங்கள். வயதானவர்க்கு தனிமை கொடுமை. ஒருவர் மறைந்த பின் செய்வதை இப்போதே செய்யலாமே. நாங்கள் செய்யவில்லை என்று கண்ணீர் விடுவதில் பயனில்லை. என்றாலும் இன்னொரு பாட்டாக தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் என்று அப்பாக்கு ஒரு பாட்டு பாட வருகின்றார். நன்றி. இதை பாடியவர் விஜய் ஜேசுதாஸ். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவின் வரம் உன் உயிரல்லவா மண்ணில் வந்த நான் உன் நகல் அல்லவா காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டேன் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே கண்டிப்பிலும் கோதித்திடும் முன்முகம் கண்டிப்பிலும் கொதித்திடும் முன்முகம் காய்ச்சல் வந்து படுக்கையில்
துடிப்பதும் உன்முகம் அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம் தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஓர் சுகம் வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகின்றோம் தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம் நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. நன்றி. அம்மா அம்மா என்று எல்லோரும் போற்றுவோம் என்று அப்பாவை போற்றுகின்றோம். பாகத்தின் முதல் அப்பாவை முடித்த பின் பாகம் 2க்கு வருகின்றோம். இந்த அப்பா பிறந்த வீடு அளவுக்கு வரும் நிறைவு கணவன் கிடைப்பது யதார்த்தமோ அதிர்ஷ்டமோ கடவுளோ காரணம் இல்லை. இந்த சிறந்த அப்பா தன் வளர்ப்பிலும் மேலாக சந்தோஷமாக மகள் வாழ வேண்டும் என்று 20,000 பொற்காசுகளை கொடுத்து மணவாளனை தேர்ந்து எடுக்கின்றார். இந்த 20,000 பொற்காசுகள் டொனேஷன், டவுரி, கிஃப்ட் என்று பொருள்படலாம். ஆனால் இந்த பொற்காசுகள் குளிரில் உறைந்து பொற்காசுகளை சேகரித்து வைத்தோம் என்பதை மறக்க வேண்டாம். ஒரு மணவாளனை தேர்ந்தெடுக்கின்றான். நாம் ஒரு குளிரூட்டி வாங்கினாலோ அது சரியாக வேலை செய்ய வேண்டும். வாஷிங் மிஷின் என்றால் அசுத்தத்தை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். வேலை செய்ய மறத்தால் திருத்திக் கொள்ள முயற்சிக்கின்றோம், ரிப்பேர் பண்ண தண்டிக்கின்றோம். வேலை செய்யாவிட்டு இடம் பிடியாமல் தூக்கி வீசி எறிகின்றோம். வீட்டை துடைத்து பெருக்கி சமைத்து பிள்ளை பெற்று தன் ஆசையை துறந்து மானம் விடுத்து மரியாதை மறந்து அவள் வீட்டில் வாடகையின்றி தங்கியிருக்கும் ஒருத்தியின் பெயர்தான் மனைவி என்று ஆகின்றாள். கணவன் 20,000 பொற்காசுகளை வாங்குவது சரியா? விவாகத்திற்கு உரியது இந்த மிஷின் சரியாக வேலை செய்தால்தான் தற்போதைய இளம்பெண் செய்யாததால் தான் தற்போதைய இளம் பெண்களை இவற்றை மாற்றிக் கொள்ளுகின்றார்கள். நாமோ 50 வருடங்களின் முன் இலங்கையில் வாங்கிய வாஷிங் மிஷின் வாரண்டி அந்த காலத்தில் இல்லை. ஒத்திசைவால் இன்னும் வாழுகின்றோம். பெருமைக்குரியது இதுதானா? இதுதானா என்ற பாட்டை பாடுவதற்கு வருகின்றார். திருமணமான பின்பும் மலசூட்டும் மணவாளன் இவன் தானா? இது தானா எதிர்பார்த்த அந்நாளும் இது தானா இவன் தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா பகலினும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானேன் நான் உனதானேன் திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானேன் இதழ் பிரிக்காமல் குரல் எழுப்பாமல் நான் எனக்காக ஒரு பாடல் பாடிக்கொள்வேன். இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா இவன் தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா?
இனிமேல் வீட்டில் தினமும் நடக்கும் நாடகம் இனித்திடுமே, ஒளிந்திடும் எனையே உனது விழிகள் தேடியே அலைந்திடுமே. ஆடியின் வளைவினில் என்னை கண்டு பிடிப்பாய், படிக்காதவன் போல் சிறப்பாய் நடிப்பாய், இடுமென திரும்பி என்னிடை வளைப்பாய், படிகளின் அடியில் என்னை அள்ளி அணைப்பாய், அச்சங்களும் அச்சப்பட்டு மறைந்திடும், வெக்கங்களும் வெக்கப்பட்டு ஒளிந்திடும். இது தானா எதிர்பார்த்த அந்நாளும், இது தானா இவன் தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா. ஞாயிறு மதியம் சமையல் உனது விரும்பி நீ சமைத்திடுவாய், வேடிக்கை பார் என என்னை அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவாய். ஊருக்குள் அனைவரும் உன்னை கண்டு நடுங்க, வீட்டில் நீ ஒரு குழந்தைய சிணுங்க, பெருமையில் என் முகம் இன்னும் இணுங்க, இருவரின் உலகமும் இருவரி சுருங்க, மகிழ்ச்சியில் எந்த மனம் மலர்ந்திடுமே, என் உயரமோ இன்னும் கொஞ்சம் வளர்ந்திடுமே. ஆஹா 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 மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா. பகலிலும் நான் கண்ட பகலிலும் நான் கண்ட கனவுகள் நினைவாக, பகலிலும் நான் கண்ட மலர் சூட்டும் மணவாளன் இவன் தான், மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா. பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக, உனதானேன் நான் உனதானேன், திருமண நாள் என்னும் மகிழ்ச்சியில் எந்த மரம் மலர்ந்திருமே, என் உயரமோ இன்னும் வளர்ந்து மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா. பகலிலும் something I'm sorry, I stopped It's it all, there. it's all right. Dara will put the tape. Okay. Once again. It's not the tape. It's just the music he played. Yeah. Just a couple of lines. Yeah. Okay. I can do that. I'll do it quickly, Appa. All right. Thank you. Is it Tara or a couple of lines play? Yeah, but be careful because it's going to YouTube now later on. It's not. It's going to YouTube, then we have to cut it. Tara வாசிக்கிறேன். Tara வாசிக்கிறேன். Okay, then it's okay. That's okay. Tara play பண்ணுங்க. Okay, I'll play it again. Once again. Only 2 lines தான். It's only 2 lines. One minute, please. Can you hear it? Yeah. Thank you. I'm sorry about that. Yeah. Thank you. It's all right. It's all right. It's all right. Time எங்களுக்கு சேவ் ஆகுது. ஓகே, நன்றி. இதுதான் வாழ்க்கை. கணவனே கண் கண்ட தெய்வம். பழைய காலத்தில் கண்ணகி, சாவித்திரி, சீதை இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். இப்போ காலம் மாறிவிட்டது. மனைவி இருந்தால்தான் கணவன் உருவாக முடியும் என்று. எனவே மனைவிதான் கணவன் அவதாரத்தை விபரிக்க முடியும். ஒரு சிறந்த கணவன் மனைவி 1 ரூபா coin போல என்று ஒட்டி வாழ வேண்டும் என்று கூறுகின்றார்கள். சரியான கருத்து. ஒட்டி வாழ வேண்டும். ஆனால் இதற்கு தற்போதைய கருத்து என்ன என்று ஆராய்ந்தால், ஏனெனில் தற்போது இந்த கணவன் மனைவி
ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க விரும்புவதில்லை. உண்மைதானே? ஒருவர் மனத்தை ஒருவர் பார்க்க விரும்பாமல் வெவ்வேறு திசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கணவன் தான் மனைவியின் முதல் எதிரியாக காணப்படுகின்றார். வீட்டிலே ஒரு பிரச்சனை வந்தோன்னும் அவர்தான் தடுத்து சொல்லுவார். இதை விவரிக்க விழியே கதை எழுது என்றும் பாடலை பாட வருகின்றார். நான் வாழ்கின்றேன் இல்லையா? இந்த பாடலையும் பாடியவர் ஜேசுதாஸ், இசையமைப்பு MS விஸ்வநாதன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மேகங்கள் போல் நெஞ்சிலோடும் வானத்தை யார் மூடக்கூடும், உனக்காகவே நான் வாழ்கிறேன். கோவில் பெண் கொண்டது, தெய்வம் கண் தந்தது. கோவில் பெண் கொண்டது, தெய்வம் கண் தந்தது. பூஜை யார் செய்வது, இந்த பூவை யார் கொள்வது? உமைக்கு வேறேது பாஷை, உள்ளத்தில் ஏதேதோ ஆசை, உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. காலம் மலர்கின்றது, கனவு பலிக்கின்றது. எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம், உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். எனக்காகவே நீங்கள் வாழ்வதால் நானும் சந்தோஷம் அடைகின்றேன். ஒரு கணவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எது வந்தாலும் நான் உனக்காகவே வாழுகின்றேன், அருகே இருக்கின்றேன் என தைரியம் சொல்பவனாக இருந்தால், எந்த பிரச்சனையிலும் உங்களை நம்பி வந்தவளை கைவிடாதிருந்தால், எந்த பிரச்சனையிலும் வீட்டை விட்டு உன்னை நம்பி வந்தவளை கைவிடாதிருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. கணவன் இல்லாமல் வாழ்வது கஷ்டம். காயப்படுத்திய கைகளே மருந்து போடும். நாம் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவற்றை அவனே வலிகளில் கரம் பிடிப்பவனாய், வலிகளில் தலை சாயும் தோழனாய், எம் பார்வையில் அர்த்தத்தை புரிந்தவனே நல்ல புருஷன். அதற்காக ஆனந்த ஜாலை ஏற்றுகின்றாள், அன்பெனும் குடியை பிடிக்கின்றாள், இந்த மண்ணில் யாரும் இல்லை என்பதை பாட வருகின்றார் பாபு சண்முகநாதன். இந்த பாடலை பாடியவர் ஸ்ரீராம் பார்த்தசாரதி,
இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தேட்டுகிறாய், அன்பென்னும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகின்றாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை, உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, தன்னிலை மறந்தா பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோவில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணிலே இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், உன்முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் மறந்தே பார்க்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி, அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், ஆனந்த யாழை மீட்டுகிறாய், நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். நிச்சயமாக வாழ்க்கை ஒரு ஆனந்த ஜாலை மீட்டுவது போலவே அமைந்துள்ளது. உடைக்க முடியாத ஒற்றுமை, மதிப்பு, தாழ்த்தி பேசாமை, உண்மை புனிதமாக இருக்க வேண்டும். கணவன் சில நேரம் சொர்க்கம், சில நேரம் நரகமும் அவன்தான். கணவன் அன்பை உணர்த்த 1000 வார்த்தைகள் தேவையில்லை. அரவணைக்கவும் ஆதரிக்கவும் நான் இருக்கின்றேன் என்ற ஒற்றை வார்த்தை எங்களுக்கு போதுமே. மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்களை உடைய வாழ்க்கை 1001 இழைகளால் நெசவு செய்யப்பட்ட சேலை, அதுதான் வாழ்க்கை. புரிதல் இருக்கும் போது பிரிதல் எப்பொழுதும் இல்லை. புரிதலோடு வாழும் அனைத்து தம்பதியினருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள் சொல்லி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. மிகவும் அருமையான இசையும் கதையும். நாங்கள் முதலில் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் 30 வினாடிகள் கைதட்டுங்கள். 30 வினாடிகள் கைதட்டணும். கைதற்றால் உங்களுக்கு தான் நன்மை கூட இருக்கு. நன்றி. முதலாவதாக ஹரோலிலிருந்து செல்வி அம்மா அவர்கள் வருகிறார்கள். உங்களுடைய கருத்தை கூறுங்கள். மற்றது, இந்த கருத்து கூறும்போது ஒரு முறை தான் நீங்க வர வேணும். 2வது முறை வாரண்டா கடைசியா வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி போட்டு கடைசியா வந்து சொல்லுங்க. 2 தரம் வராதீங்க. இப்பொழுது நேரம் சரியாக இரவு 10 மணி யூரோப்பில். அதை நோட் பண்ணி வையுங்க. இரவு 10 மணி. அவையில் நிக்கணும் எல்லாரும். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். சூப்பரான ப்ரோக்ராம் நடந்தது. நான் என்ஜாய் பண்ணினேன். நீங்க திரும்பவும் வந்து இன்னொரு ப்ரோக்ராம் தர வேணும் என்று உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய். ஜெர்மனியிலிருந்து கலவாணி அம்மா, நீங்க பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தம்மா மாஸ்டர்களுக்கும் பாபு மாஸ்டர்களுக்கும்
வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். சிறப்பான ஒரு கதை என்று சொல்ல முடியாது, சிறப்பான வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து காட்டியது என்று தான் சொல்ல வேணும். வாழ்க்கை தத்துவத்தை மிக அழகாக தந்திருந்தீர்கள். நல்ல வசனங்கள், நல்ல அழகாக அதை தொகுத்திருந்தீர்கள். தந்தையை போல் ஒரு ஆசான் இல்லை என்றதை அந்த அந்த தந்தைக்கு நிகராக பிறகு கணவரை இதை தந்திருந்தீங்கள். அழகாக நீங்கள் கொடுத்து கொண்டு சொல்லி சென்ற விதம் அழகாக அமைந்திருந்தது. அதற்காக தமா மாஸ்டர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, பாடல்கள் தெரிவு மிக மிக அருமை. அதிலும் பாடல் மிக கஷ்டமான பாடல்களாக இருந்தது. அதாவது தந்தைக்காக தந்தை 2 பாடல்களை விட மற்றும் ஜேசுதாஸ் பாடிய பாடல் மிக கஷ்டமான பாடல்கள். ஆனால் பாபு மாஸ்டர் அவர்கள் மிக மிக அருமையாக பாடியிருந்தார். நானே ஞாபகப்படுத்திட்டேனோ ஒன்று யோசித்தேன், இதுதானா அந்த பாடல் அருமையாக போய் கொண்டிருந்தது. நானே நினைச்சேன், மிக கஷ்டமான பாடல் எப்படி பாடுகிறார் என்று. அவ்வளவு அழகாக இருந்தது. அருமையான பாடல், மிக அருமையான ஆனந்த யாழை மீட்டுகிறாள். எல்லாம் மிக வெளியே கதை எழுத எல்லாம் சிறப்பான பாடல்கள். நல்ல வாழ்க்கை தத்துவமும் அதோட கணவன், அதாவது 50 வருடம் அந்த வாஷிங் மெஷின் என்று நீங்கள் கூறியது போன்ற அந்த இதுவெல்லாம் மிக உபமானங்களும் நல்ல அருமையாக நகைத்தீர்கள். இருவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்தா கார்டிஃப் வேல்ஸ்ல இருந்து சரவணன் குப்புசாமி ஐயா, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், அருமையான பாடல். பல நினைவுகள், நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அதெல்லாம் திருப்பி அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போச்சு. பாபு ஐயா அற்புதமாக பாடினீங்க. நன்றி. நன்றி ஐயா. அடுத்த சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாட்சரம் மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பாபு சண்முகன் மாஸ்டரும் தமா அம்மாவும் அருமையாக இன்று இசையும் கதையும் நிகழ்த்தினார்கள். இசையும் கதையும் சொல்லும் பொழுது அதாவது தம்மா அம்மா அவர்கள் ஒருவர் ஒட்டாமல் வாழ்வார், மற்றவர் ஒட்டி வாழ்வார் என்ற கருத்தை கூறியிருந்தார். உண்மையில் ஒருவர் ஒட்டி வாழ்ந்தால் மற்றவரும் ஒட்டி வாழ்ந்தால் they go to the maximum and then they decline. ஆனால் ஒருவர் ஒட்டாமலும் ஒருவர் ஒட்டியும் வாழ விரும்புவராகவும் இருந்தால் இறுதி வரையும் நல்ல வாழ்க்கையை வாழலாம் என்று அறிவாளர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு அருமையான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. அடுத்ததாக நீங்க கௌரிராஜ் இப்பவே பேச போறீங்களா? கடைசியா பேசினா நல்லா இருக்கு. நீங்க இல்லைன்னா கணக்கை சொல்லுவீங்க. கடைசியா பேசுங்க, சரியா? முழுக்க கேட்டுட்டு இப்பவே பேச போறீங்களே. அருமையான பாடல் தேர்வு, மிகவும் அருமையான விளக்கங்கள், மிக அருமையம்மா. அந்த டௌரி வாங்கும் கணவனை வாஷிங் மெஷினோடு ஒப்பிட்டது மிகவும் அருமை, சிறப்பு. நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. அனைத்து பாடல்களும் வெகு அருமையாக அமைந்திருந்தன. வாய்ப்பிற்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. இது போல மீண்டும் வந்து கதையும் பாடலும் எங்களை அறிவுறுத்துவதாகவும் ஆனந்தத்தில் ஆழ்த்துவதாகவும் இருந்தது. செய்யுங்கள், வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வாய்ப்புக்கும் நன்றி. நன்றி. அடுத்த பரதா சண்முகநாதன் கனடாவிலிருந்து பேசுறார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். தம்பதியருக்கு சிறந்த வணக்கம். இருவரும் இன்றைக்கு எப்படி வாழ வேணும், தந்தையின் மகிமை என்ன? நாங்கள் இதுவரை எங்களுடைய கலாச்சாரத்திலே தாயை பற்றித்தான் கூறிக்கொண்டே இருப்போம். இன்றைக்கு தந்தையை பற்றி இவ்வளவு அழகாக சொன்னீர்களே, அழகாக பாடினீர்களே, அதற்காக நன்றி. அத்துடன் நீங்கள் இருவரும் ஒரு வண்டி சக்கரங்கள் போலவும் ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாயின் இரு பக்கங்கள் போலவும் கண்ணின் மணி போலவும் இருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எனக்கு அதை பற்றி நன்றாக தெரியும். மிகவும் நன்றாக செய்தீர்கள்.
மீண்டும் வாருங்கள். நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக சுகேந்திரா தர்மகுமார் அம்மா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமா பாபு மாஸ்டரின் இசையும் கதையும் நன்றாக இருந்தது. அதிலேயும் எனக்கு அந்த முதல் பாட்டு அவர் பாடினது, அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா இந்த ஆகாசம் என்ற பாட்டு, அதில் முழு பாட்டும் நல்ல கருத்துள்ள பாடல்கள். அதை கேட்டதும் எனக்கு ஒரு எனது தந்தையின் நினைவுதான் வந்தது அந்த அளவுக்கு. ஆனா நீங்க பிறகு பாடி நீங்கள் இது தானா என்ன நான் எதிர்பார்க்கும் நன்னாலும் இது தானா இந்த பாடல். அப்ப அது நாங்கள் கல்யாணம் கட்டும்போது எப்படி எண்ணி வந்தோம் என்றதை அந்த பாட்டு காட்டிவிட்டது. மிக்க நன்றாக இருந்ததம்மா உங்கள் பாடல்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள் எல்லாம் மிக்க நன்றாக இருந்தது. மீண்டும் வந்து இப்படியான பாடல்கள் வந்து கருத்துக்களோட கருத்தான பாடல்கள் பாடும்போது எங்களுக்கும் அதை எங்களுடைய இளமை காலத்தையும் இப்போது இருக்கும் காலத்தையும் நினைவூட்டுகின்றது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் அம்மா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். தமா பாபு, உங்கள் இருவரையும் எனக்கு நல்லா தெரியும். உங்கள் குரல் வளமும் நல்லா தெரியும். எங்களுடைய தகப்பனாரை, எனது தகப்பனாரை எனக்கு நினைவூட்டி விட்டீர்கள். நான் வளர்ந்த காலத்தில் அத்துடன் நான் ஒரு மனைவியாக இருந்தேன். அதையும் எங்கள் வாழ்க்கையை பற்றியெல்லாம் நினைவு கூட்டி விட்டீர்கள். மிகவும் திறமையான பாடல். தமா மிகவும் திறமையாக விளங்கப்படுத்தி சொல்ல பாபு, உங்கள் குரல் வளம் மிகவும் நன்றாக இருந்தது. சில பாட்டுகளுக்கு நல்ல குரல், சில பாட்டுகளுக்கு இன்னும் நல்லா இருந்தது. மிகவும் திறமையாக இருந்தது. நல்ல திறமையான ப்ரோக்ராம், மலர்வு போல. மிக்க நன்றி. பின்பும் நாங்கள் இதை கேட்போம் உங்கள் இருவரிடம் என்று. உங்கள் ஒற்றுமைக்கு மிக மிக பாராட்டு. நன்றி. நன்றி. அடுத்த டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் நீமோல்டன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். அழகாக இன்று கதை சொல்லி தமா கதை சொல்ல பாபு அதுக்கேற்ற மாதிரி அழகாக பாடினார். தாராவும் பின்னுக்கு இருந்து உதவி செய்தது. மிக்க மிக்க ஒன்றிணைந்து செய்தது. அதை போல நீங்களும் கணவரும் மனைவியாகவும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்பா என்று எனக்கு எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். சுருக்கமாக சொல்றேன். எங்கட தாயண்ட கணவர் தானே தகப்பனர். அப்ப அவரோட எங்கட கணவரையும் ஒப்பிட்டு பார்க்க வேணுமா? அவர் 2 பேரும் ஒரு மாதிரி தான் இருக்கிறேன் எனக்கு எந்த மனதுல கருத்து. அப்ப மற்ற முறை வந்து மனைவியோ என்ன தாயா மனைவியாண்ட டைட்டில்ல வந்து நல்லா பாட்டு எங்களை இன்னும் ஒரு முறை பரவசப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு மிக்க நன்றி, மிக்க நன்றி. தாயா தாரமா போட்டுட்டும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. சாரி. You missed the bus, you can't get it. Yeah, you missed the bus, you can't get it. Right, I can get it on YouTube. Okay, மிக்க நன்றி. சிட்னி ஆஸ்திரேலியா இருந்து குமாரசாமி பிள்ளை ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் இதயம் கிழிந்த வணக்கம். இன்று குடும்பமாக ஒன்றிணைந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வழங்கினீர்கள். அதுக்கு அது மனமார்ந்த நன்றி. தாயா தாரா கணவரா என்ற கேள்வி எப்படி இருக்கின்றால், உனக்கு 2 கணவர், ஒரு பெண்ணுக்கு கணவனும் தந்தையும் 2 கண்கள் போன்றது. அப்ப எந்த கண் வேணும் என்று நாங்கள் கேட்க முடியாது. 2 கண்களும் இருந்தால் தான் வாழ்க்கையை நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த தலைப்பு மிக பொருந்தும் என்று நினைக்கிறது என்றால், இன்றைய இளையவர்கள் பெற்றோர் தந்தை, குறிப்பாக தந்தையை தாயை கவனிப்பதில்லை என்றது மிக வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சியான புதிய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். என்றால் தந்தை தான் முதல் எங்களுக்கு தேவை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு எத்தனை கணவரும் இருக்கலாம், ஆனால் ஒரு தந்தை தான் இருக்க முடியும்.
அந்த நாங்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்போ அநேகமான பிரச்சனைகளின் காரணம் என்றால் மனைவி கணவனுக்கு ஒத்தாசையாக இருந்து மாமனாரை கவனிக்க வேண்டும். எப்பொழுதும் பிரச்சனை வாரம்னா ஒப்புதல் செய்தல், மற்றது புகார் செய்தல், நச்சரித்தல் போன்ற ஒரு மனைவி இருந்தால் கணவன்பாடு இக்கட்டாகத்தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாத குடும்பம் என்று எங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வழங்கி இருக்கின்றார்கள். மற்றது சமூகத்தில் தந்தை உதவி செய்யும் பொழுது அதை வெளிக்காட்டுவதில்லை. தந்தை எப்பொழுதும் அமைதியாக அன்பை காட்டுவார், பாசத்தை காட்டுவார். அதை பிள்ளைகள் உணர்வதில்லை. இங்கே ஒன்று இன்றைக்கு அன்புக்கும் பாசம் இல்லாமல் பணத்துக்கு முதலிடம் போய்கொண்டிருக்கின்றது. இந்த இசையும் கதையும் இங்க உள்ள அனைவருக்கும் நல்ல ஒரு பாடமாக இருக்கும். நல்ல பாடல்களை தெரிவு செய்து அருமையான இசையை வழங்கியீர்கள். எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டும். வாழ்க வளத்துடன். நன்றி. அடுத்ததாக தமயந்தி சிங்கார வடிவமா நீங்க பேச. எல்லோருக்கும் வணக்கம். இன்று தமாநாதனும் பாபு மாஸ்டரும் தாராவும் சேர்ந்து மிகவும் அருமையாக தந்தையா கணவனா என்ற தலைப்பில் இது செய்து கொண்டிருந்தீர்கள். மிகவும் நன்றாக இருந்த அருமையான ப்ரோக்ராம். ஆனால் அந்த அப்பாவின் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் அந்த பாட்டும், தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் தந்தையின் அன்பின் உண்மை, அதெல்லாம் கேட்கும் போது உண்மையாக கண்ணீர் வந்து விட்டது. நன்றாக இருந்தது. எனக்கும் சின்ன வயதில் அப்பா போய்விட்டார். அதுல இருந்து நான் நினைத்து விட்டேன் கணக்க. மிகவும் எல்லா நல்ல பாட்டாக இருந்தது. பாபு சண்முகநாதன் நன்றாக இருந்தது ப்ரோக்ராம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக டாக்டர் சிவச்சந்திரிகாமா நீங்க பேசலாம். வணக்கம், இருவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாகவே இருந்தது. அனைத்து பாட்டுகளும் கதை அதை விளக்கங்குரிய தமா மாஸ்டர் உங்களுடைய வசனங்களும் சிறப்பாக அமைந்தது. தந்தை குரல் கொடுப்பவன், ஆனால் அடித்தளத்தை குரல் கொடுப்பவர் மட்டுமல்ல, அடித்தளம் அமைப்பவர், கேட்பவராக இருப்பவர், அன்பால் வழி நடத்துபவர், ஒரு மாதிரியான வாழ்க்கையை அமைத்து காட்டுபவர். அவ்வாறு கலக்க சொல்லி கொண்டு போலாம். எனக்கு இந்த பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் போது கண்ணீர் வந்தது. ஆனால் எனக்கு எனது தாப்பனாரை நான் ஒரு காதலன் மாதிரி தான் பார்ப்பேன். என்னன்னு சொன்னா, எனக்கு கணவனாக பார்க்கும்போது எனது அப்பா தான் எனக்கு முதல் மாதிரி. அப்ப அப்பாவை பார்த்துதான் நான் அதை எனக்கு அமைந்தவர் அப்பாவை வச்சுதான் ரசிப்பேன். ஆகவே அப்படியே ஞாபகம் வந்தது. நான் இதை சொல்லுகிறேன். இன்னும் பல சொல்லலாம். நேரம் கருதி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர் நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு அவர்கள் எவ்வளவு நேரத்தை செலவழித்திருப்பார்கள். ஈஸி இல்லை. பாபு மாஸ்டர் எத்தனையோ பாட்டுகள் எடுத்து அதை பிராக்டிஸ் பண்ண வேணும். தமாநாதன் அவர்கள் மாஸ்டர் அவர்கள் அதுக்கேற்ற பாட்டுக்கேற்ற சிறப்பான பேச்சுகளை பேச வேணும். 2 பேரும் மிகவும் சிறப்பாக, அதோட தாரா மாஸ்டரும் அந்த மியூசிக் எடுத்து கொடுத்து அவைகளுக்கு ஒத்த 3 பேரும் சேர்ந்துதான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சி நடத்துவதென்றா ஒரு பெரிய, நாங்கள் சும்மா கேட்டுட்டு போறோம் எல்லாரும். ஆனால் எத்தனை நாள் உழைத்திருப்பார்கள் அதற்கு. எந்த நிகழ்ச்சி செய்யும் போதும் பின்னால் உழைப்பு இருக்கின்றது. நாங்கள் அனைவரும் அவர்களை மிகவும் பாராட்ட வேண்டும். நாங்கள் இதுல ஒவ்வொருத்தர் நாங்கள் குறை கூறி கொண்டிருக்காமல், இந்த தியானத்தலம் என்பது மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் எங்கள் எல்லோருடைய ஒத்தாசைகளால் தான் இப்படி நாங்கள் இந்த தளத்தை பற்றி எத்தனையோ பேர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பாக. ஆனால் அப்படியே எல்லோற்ற ஒத்துழைப்போடு தான் நாங்கள் இந்த தளத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த தளத்துல ஏதோ விதத்தில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க பார்க்க வராட்டி நாங்கள் இந்த தியானத்தை செய்த ஒரு பிரயோசனம் இல்லை. ஆனபடியா ஒவ்வொரு இதுக்கு பிறகும் எத்தனையோ உழைப்பு இருக்கின்றது. மிக்க சிறப்பான நிகழ்ச்சி. மிக்க நன்றி மூவருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக ஈஸ்டாமில இருந்து வசந்தா மகாதேவனம்மா நீங்க பேசணும். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். அருமை எப்படி சொல்லுவதுன்னு தெரியல. அருமையான நிகழ்ச்சி. என்னென்ன 3 பேரும் ஒரு ஆள் முந்திக்கொண்டு 6 இதிலேயே திறமென்று சொல்லுவதற்கு இல்லை. அவ்வளவு நன்றாக இருந்தது. தமா மாஸ்டரும் கதையை சொல்வதா அல்லது பாட்டை சொல்வதா என்று தெரியவில்லை. பாட்டும் கதைக்கும் மிக்க நல்ல போட்டியாகத்தான் இருந்தது.
அருமையான நிகழ்ச்சி. கேட்க கேட்க ஆசையாக இருந்தது. இரவு நித்திரை கொள்ளுவதும் நல்ல சுகமாக இருக்கும். எல்லாத்தையும் யோசிச்சு கொண்டு படுத்திருக்கேன். அருமையான நிகழ்ச்சியை பார்த்து விட்டு போகிறோம். உண்மையில் இந்த விழியே கதை எழுதுன்ற பாட்டு எனக்கு நல்லா பிடிச்சிது. எல்லா பாட்டும் திறமான பாட்டு, ஆனால் இந்த பாட்டும் திறம். மற்றது தமா மாஸ்டர்ன்ற தமிழுக்கு ஒப்பில்லை. அவர் நல்ல அழகாக தமிழ் எல்லாம் எழுதி வாசித்தா அருமையாக இருந்தது. நான் எதை சொல்லுவதென்று தெரியவில்லை. எல்லாம் நன்றாக இருந்தது. மிக்க அது நாவூறு வட்ட மாதிரி ஒருக்கா மாஸ்டர் தடக்கிட்டார். அதில் ஒரு இது அது உண்மையில நாவூறு தான். எல்லாரும் நல்லா இருக்குன்னு பார்த்துருப்பாங்க. கட்டாயம் நீங்கள் நாவூறு பார்க்கணும். அருமையான நிகழ்ச்சி. பாபு மாஸ்டர் திறமாக பாடினீர்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் சதா மேனோ மாஸ்டர், நீங்க பேசலாம். வணக்கம். மன்னிக்க வேணும் வீடியோ ஓட முடியாமைக்கு. வழக்கம் போல அருமையான நிகழ்ச்சி. எனக்கு இந்த காலமே ஆந்தனி ராஜன் ஒரு பாட்டு வரியாக விளக்கம் கூறி ஆனந்த யாழை மீட்டு அலையடி அந்த பாடல் எனக்கு நன்ற பிடித்த பாடல் தான். இன்றைய பாடிய பாடல்கள் அதுல ஆகணும் கூடிய விருப்பமானது இதே பாட்டு, ஆனந்த யாழை மீட்டுகளாயடி என்ற அந்த பாட்டு. அருமையான பாட்டு, அருமையான படம், அருமையான விளக்கங்களுடன் நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. ஆனால் நான் வேறு விதமாகத்தான் இது போகும் என்று யோசிச்சேன். நான் நினைச்சபடி போகவில்லை. திறம்பட நடந்தது. மிக்க நன்றி. ஏன் அந்த கொஸ்டின் மார்க் வந்ததுன்னு யோசிச்சேன் நான். எனவே நன்றி. நன்றி. அடுத்ததாக ஷீமிலிருந்து புவனேசன் ஐயா பேசுகிறேன். நன்றி ஐயா. எப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. பாபு ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் வேண்டும் என்று பிந்தி பெறவில்லை. இப்பொழுதுதான் வந்து சேர்ந்தேன். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தபடியா அதுக்கு போக வேண்டியிருந்தது. உங்களை பிடிப்பதற்கு ட்ரெயின் கிடைக்கவில்லை நேரத்துக்கு, வேற மன்னிக்கவும். ஆனாலும் இந்த தலையங்கத்துக்கு காரணமானவன் நானும் ஒரு ஆள். ஏனென்றால் ஸ்ரீ அண்ணா என்னுடன் கேட்டார், இதை என்ன மாதிரி கொண்டு நடத்தலாம் என்று. நான் தான் அதை சொன்னேன், அண்ணன் நீங்கள் ஒரு கேள்விக்குறியா விடுங்கள். ஏனென்றால் தந்தையா கணவனாண்டு அது முன்னுக்கு அவர் தந்தை கணவன் என்று அந்த தாயா தாரமாண்ட தாரம் என்னும் பொழுது பொதுவாக பெண்ணைத்தான் தாரம் என்று கூறுவது ஒரு வழக்கம். ஆனபடியால் ஒரு தந்தையா கணவனாண்டு ஒரு கேள்வியா விடுவோம் என்றுதான் நான் அதை கூறின அண்ணாக்கு சொன்னேன். அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த ரெண்டு விஷயம் இருக்கு ஐயா, அம்மா ரெண்டு பேரும். கண் போன்றவன் கணவன், அதாவது பாபு ஐயா அவர்கள் தமாவுக்கு கண் போன்றவர் ஆனபடியாத்தான் கணவன், கண் போன்றவன் கணவன். அதே மாதிரி தாராவை தந்தவன் பாபு ஆனபடியாத்தான் அவர் தந்தை. அப்ப கண் போன்றவனும் தந்தவனும் பாபு என்ற பொழுது பாபு என்றவன் உயரத்தில் நிற்கிறான். ரெண்டு விடயத்தை செய்கிறான். ஒரு 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 கணவன் தந்தையாகலாம். அதுதான் நடந்தது. உங்களை மனம் முடித்தபடியால் உங்களுக்கு கண்ணவனாக இருந்தவன், ஆனால் தாராவை தரும் பொழுது அவன் தந்தையாகிறான். இப்ப நான் என்ன கூறுறேன், அதுதான் திருநாவுக்கரசர் தேவாரத்தை பாடும் பொழுது எல்லோரும் தாயத்தான் முதல் பாடுவார்கள். அப்படி அவர் பாடவில்லை. இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொடுப்பவன் தந்தைதான். அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று தந்தையத்தான் அவர் உயர்த்தி பிடிக்கிறார். அவர் கல்யாணம் கட்டவில்லை, அதுக்காக வேண்டிய இல்லை. ஆனால் உலகத்துக்கு ஒரு உயிரை கொடுப்பவன் தந்தை, தந்தவன் தந்தை ஆனபடியால் பாபு ஒரு பெரிய தந்தவன் கண்ணவன் ரெண்டும் இருக்கிறபடியால் பாபுவை நான் போற்றுகிறேன், வணங்குகின்றேன், வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி. சிட்னி ஆஸ்திரேலியா வந்து வசந்தராஜ் மாஸ்டர், நீங்க பேசுங்க. நன்றி, வணக்கம். பாபு அவர்கள், அதாவது எங்களுடைய இந்திய தமிழ்நாட்டின் பாசையில் சொன்ன போனா கொன்று விட்டீர்கள், எங்களை எல்லோரையும் கொன்று விட்டீர்கள் சொல்லலாம். அந்த பாசையிலே மிகவும் அழகா இருந்தது. அதாவது அவர் நல்லொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற மாதிரி இருந்தது. இப்படி அவர் இவ்வளவுத்துக்கு அவர் பாடுவார்னு நான் இன்றையத்தான் பார்த்தேன். அவருடைய பாடு நான் மற்றபடி நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஒரு நல்லொரு கலைஞனாக, நல்லொரு வல்லமை உள்ள ஒரு மனிதனாக, நல்ல ஒரு குடும்ப தலைவனாக, நல்ல சமூகத்துக்கு நல்ல செய்தியை சொல்லுவனாக இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் எனது நெஞ்ச தட்டி இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் இன்றைக்கு எல்லோரையும் கொண்டே காட்டினார். தகப்பனை கொண்டே காட்டினார்,
தாயை கொண்டே காட்டினார், மனைவியை கொண்டே காட்டினார், தனது பிள்ளையை கொண்டே காட்டினார். எல்லாரையும் காட்டி எல்லோருக்கும் ஒரு இசை ஒன்று செய்திருக்கின்றார், எல்லோரையும் தொடக்கூடிய முறையிலே. அது மிகவும் நல்லா இருந்தது. எனக்கு அவர் தகப்பனை பற்றி பாடுகின்ற பொழுது எனது அப்பாவை நான் 20 வருடத்துக்கு முன்பு இறந்தேன். அப்பதான் ஞாபகம் வந்து அப்பா வந்து எனக்கு என்னுடைய அப்பா இவருக்கு தெரியும் நினைக்கிறேன். காங்கேசந்துறை KKS நரேஸ்வரா காலேஜில் இவரும் படித்தவர் நினைக்கிறேன். அங்கே எனது அப்பாவோட பேர் சிவரத்ன மாஸ்டர், இவருக்கு நல்லா தெரியும் நினைக்கின்றேன். அவருக்கு அந்த இதுல வந்து நான் மிகவும் வந்து அவர் வந்து அவருடைய அப்பா இவருக்கு தெரிஞ்ச மட்டும் நான் இன்றைக்கு கனகாலத்துக்கு அவரை பற்றியெல்லாம் என்னோட அப்பாவை சிந்திக்கக்கூடியதாக இருந்தது. கொண்டே ஞாபகப்படுத்தி காட்டி விட்டிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி சொல்லுகின்றேன். அதே நேரத்திலே வந்து உண்மையிலே தாயின் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு என்னன்னு சொன்னால் கணவனும் தகப்பனும் வந்து இரு கண்கள் மாதிரி, ஏற்கனவே குமாரசாமி ஐயா சொன்ன மாதிரி தாரமும் தாயும் அதுவும் இரு கண்கள் மாதிரி. அதாவது இந்த உண்மையிலே வந்து கோனேசன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, குமாரசாமி பிள்ளைகள் சொன்ன அதையே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை. மிக முக்கியம் என்று சொன்னால் அதான் உண்மையில நான் யோசிக்கிறேன். மனைவி வந்து தனது மாமனாருக்கு நல்ல சேவை செய்யும், கணவன் தனது மாமனாருக்கு நல்ல சேவை செய்தாலும் மாறி அப்படி ஒவ்வொன்று நடக்கிற பொழுது குடும்பங்களுக்குள்ளே பாசம் விளையும். எப்பொழுதும் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது நல்லது என்று நான் யோசித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பிள்ளைகள் கல்யாணம் திருமணம் முடிக்கின்ற பொழுது நீ உன்னுடைய மாமன் வீட்டை தான் நீ போகின்ற வீட்டை தான் கவனிக்கணும்னு சொல்லணும். அதே மாதிரி வருகின்ற கணவனும் தான் போகின்ற வீட்டை நடந்தால் அங்கே துன்பங்கள் நடப்பதற்கு இடமில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். அது உண்மையில் இந்த எல்லாத்திலும் வந்து மிகவும் அதாவது ஜேசுநாதருடைய அப்பா பிதாவே என்னையேன் கைவிட்டர் என்று சொல்லி கடைசியில வந்து தகப்பனை நோக்கித்தான் அவரும் வந்து தனது செல்வ மரணத்துல வந்து, ஆனால் அவரை கடைசியிலே அவர் இறைவன் வந்து கைவிடவில்லை. தகப்பன் தான் எல்லாத்துக்கும் வேதத்திலே சொல்லுகின்ற பொழுது கணவனே முதல் ஒரு மனிதனைத்தான் உருவாக்குறார். ஆதாம் அவனுடைய விழாவிலிருந்து தான் அதாவது துணைவியை உருவாக்கப்படுகிறது. அப்படித்தான் ஒரு நல்ல ஒரு தத்துவம் ஒன்று இருக்கின்றது. என்று சொன்னால் ஒரு மனிதனால தனியா வாழ முடியாது, ஆனால தனியா வாழ முடியாது. ஆண் தான் டூவரா இருக்க வேண்டும் ஒரு எந்த காரியத்தையும். பெண் நின்று துணை உடுப்பரா இருக்க வேண்டும். பெண் வந்து கொடுக்கின்ற உற்சாகத்தில்தான் ஆனாலே எதுவும் செய்ய முடியும் இல்லாமல் பெண்ணோடு ஓடுகின்ற காருக்கு பெட்ரோல் விட்ட மாதிரி. ஆனா மட்டிலே பெண் வந்து மிக முக்கியம், அல்லாட்ட ஒரு ஆணால தனித்து வாழ முடியாது. அதே மாதிரி தான் மற்ற சைட்ல பார்க்கின்றோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லோல நாங்கள் எடுத்து எவ்ரி ரியாக்ஷன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ உன்னுடைய தாய் தப்பனை கவனித்தா நாளைக்கு உன்னையும் உன்னுடைய பிள்ளைகள் வந்து கவனிக்கும். அதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லோ. எல்லாம் பின்னி பிணைந்திருக்கின்றது. நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது, பாசிட்டிவா செய்கின்ற பொழுது இருக்கின்றது. மிகவும் சிறப்பா இருந்தது. வந்து என்ன இந்த ஒரு கலை நிகழ்ச்சி. இவ்வளவு நீங்கள் பாடுவீர்கள் என்று சொல்லி எப்படி நீங்க இந்த பாடல்களை எப்படி பாடுகிறீர்கள், ஒரு இசைக்கலைஞன் மாதிரி பாடுகிறீர்கள். எனக்கு அது இரகசியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள் சொன்னால் ஒரு சந்தோஷமா இருக்கும். நானும் ஏதாவது பாட இப்ப எனக்கு ஆசை வருது, பாடினா என்னன்னு சொல்லி. அதுவும் எனக்கு அதுக்கு சொல்லுங்க ஒரு பதில வந்து அதே இடத்துல எனது அப்பாவை நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி சொல்லுவேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தாக சாட்டனிலிருந்து பெருமலா நாகேந்திரன் அம்மா, நீங்க பேசலாம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் பாபு ஐயா மற்ற தமயந்தி அம்மா, மிகவும் அருமையாக எங்களை சந்தோஷப்படுத்தினீர்கள். மிகவும் நன்றி. நான் பேச இருந்ததில் எல்லாரும் பேசிவிட்டார்கள். எல்லோருக்கும் நன்றி. நல்ல அருமையான கருத்தை எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். என்னண்டா உண்மையா நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் அது போன்றதான் உங்களோட குடும்பம். நீங்க 3 பேரும் சேர்ந்து எங்களை எல்லாரையும் மகிழ்வித்தீர்கள். தமா மாஸ்டர் வந்து வடிவாக அதுக்கு ஏற்ற வசன நடைய தர எங்களோட பாபு ஐயா நல்ல பாடல்களை பாடி எங்களை உண்மையா நல்லா மகிழ்வித்தீர்கள். அதாவது என்ன பாட்டுண்டா, எனக்கு இந்த ஆனந்த யாழை மீட்டுகின்றாள் அந்த பாட்டு உண்மையா சரியான விருப்பம். அதை நீங்க பாடிட்டீங்க. மற்றது வெளியே கதை எழுது என்று அது ரெண்டும், அதை விட மற்ற முன்னுக்கு பாடின பாடலும் எல்லாம் நல்ல பாட்டு, நல்லா பொருத்தமான பாடல்களை தெரிஞ்சு வடிவா பாடிருக்கிறீங்க. மிக்க நன்றி. மற்றது இப்ப வார பிள்ளைகள், அதாவது இந்த கண்ட்ரில புரோட்டா பண்ண பிள்ளைகளுக்கு குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் சொன்னவர் இப்படி கவனிப்பதில்லை. சில குடும்பங்கள் அப்படி நடக்கலாம். ஆனா இங்க புரோட்டா பண்ண பிள்ளைகள் இப்பொழுது தாய் தகப்பனை நன்றாக கவனிக்கிறார்கள். மாமா மாமி எல்லோரையும் பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது, இவ்வளவு தூரம் கவனிக்கிறார்கள் என்று. அவங்க பார்த்திருக்க மாட்டார்கள் நாங்கள் எப்படி அங்க ஊர்ல இருந்த அப்படி இருந்து இவங்க இங்க பார்த்து வடிவா பார்க்க ஆச்சரியமாவும் இருக்கிற சில நேரம். அது வரவேற்கக்கூடிய விடயம்தான். மிகவும் நன்றி. எல்லாம் நல்ல வடிவா இருந்தா மீண்டும் ஒருக்கா வந்து உங்களோட குரல் உண்மையா எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு குரல், நல்ல பாடலையும் தெரிஞ்சு நல்ல குரலாளங்களை மகிழ்வித்தீர்கள். திரும்பவும் வர வேண்டும் ஐயா. நன்றி, வணக்கம். அதே மாதிரி தமா அம்மா வடிவா மேட பேச்சுக்கு தயார் பண்ண மாதிரி எல்லோரையும் கவர்ற குரல் இருக்குது அவருக்கு. மிகவும் நன்றி. நன்றி. அடுத்த ராஜேஷ் சிதமாமா, நீங்க பேசலாம்.
நன்றி ஸ்கந்தராஜா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று பாபு, தமா அண்ட் தாரா இவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான ப்ரோக்ராம் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். மிக மிக அருமையானது. நான் சும்மா அருமை என்று சொல்லல, மிக மிக அருமையானது. நல்லா நான் என்ஜாய் பண்ணேன். இன்னும் திரும்பவும் வந்து இப்படியான ப்ரோக்ராத்தை எங்களுக்கு தாருங்கள். கலவாணி அம்மாவும் அதற்கு அடுத்தா போல நீங்களும் வந்து எங்களுக்கு இப்படியான ப்ரோக்ராம் தர வேண்டும். நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக சரித்திரத்திலிருந்து நிர்மலா ருத்ரகுமாரன் அம்மா அவர்கள் நீங்கள் பேசலாம். எல்லோருக்கும் அது அன்பார்ந்த வணக்கம். தமா மாஸ்டரும் நல்ல அருமையா கதை வசனங்களோட வடிவாக கதைப்பா, அது தெரியும் எனக்கு. இன்றைக்கும் வடிவாக காய்ச்சா. பாபு மாஸ்டரும் நல்ல குரல்ல நல்ல எல்லா பழைய பாட்டுகள் எல்லாம் அருமையான பாட்டுகள் எல்லாம் நல்லா வடிவா செய்து முடித்தீங்க. தந்தையார் கணவராண்டது எனக்கும் என் அப்பாவை நினைக்கிறதுக்குன்னா என் ஹஸ்பண்டையும் நினைக்கிறேன். நான் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த கல்யாணம் முடிக்கிற நாள்ல முதலே அவருக்கு அப்பாவுக்கு தெரியும், அவர் மருமகன் தான். அதே போல எனக்கு இப்ப 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களும் நல்ல ஹெல்ப். எங்க போலியும் அம்மா வாங்க, ஷாப்பிங் போலியும் வாங்க, படத்துக்கு போலியும் வாங்க. அந்த மாதிரி குடும்பமே எல்லாம் நல்லா இருந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தான். எல்லாரும் பிள்ளைகளும் நல்லா இருக்க வேணும். அதுதான் எனக்கு விருப்பம். தாய் தப்பனை கவனிக்க வேணும். தேங்க்யூ ஸ்கந்தராஜா மாஸ்டர் சந்தர்ப்பம் தந்ததுக்கு. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நான் அறிவித்தலை சொன்ன பிறகு பின்பு டாக்டர் கமலா அருணாச்சலம் நீங்க பேச வேணும். நீங்க என்ன பேசுறதுக்கு நிக்கிறீங்க? நான் அறிவித்தலை சொன்ன பிறகு பேச ரெடி பண்ணுங்க, என்னாண்டு யோசிச்சு வைங்க. அடுத்ததாக நாளைய நிகழ்ச்சி, நாளைக்கு எல்லோருக்கும் தெரியும், கிளாக்ஸ் வந்து கோ ஃபார்வர்ட் 1 ஹவருக்கு கோ ஃபார்வர்டாக வருகின்றது, அது தெரியும். நாளை துவக்கம் எங்களுடைய நிகழ்ச்சி வந்து 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ 9:15 AM UK டைம் நீங்கள் வரலாம். அது 8:15 PM சிட்னி டைமுக்கு தொடங்கும். 1 மணித்தாலும் பிறகு துவங்கும். ரெண்டபடியாக நீங்கள் 9:15 UK டைம் நீங்கள் வரலாம். அந்த ஷாலினி நடராஜனுடைய பேச்சு இருக்கிறது. ஒவ்வொரு தருணத்தையும் சிறப்பாக ஜப்பானிய முறையில் எப்படி நாங்கள் கொண்டாடுவதை பற்றி பேச வருகிறார். இது கடைசி நிகழ்ச்சியாக அதில் பேசுகிற இந்த புத்தகத்தை பற்றி. இப்போ இந்த 10 மணிக்கு வழக்கம் போல தியானம் நடைபெறும். UK டைம் அது 10 மணி. இப்போ இந்த 11 மணிக்கு பீட்டர் ரிச்லுவின் ஆன்மாவின் பயணம் என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். இப்போ இந்த இரவு 8 மணிக்கு பஞ்சாட்சர மாஸ்டருடைய பேச்சு தமிழ் வருடமும் பருவ காலங்களும் பற்றி பேச வருகிறார்கள். இவ்வளவுதான் நிகழ்ச்சி நாளையான். இப்பொழுது ஷேர்லியில் நடக்கும் நிகழ்ச்சியும் தியான யக்னா பற்றி அருந்ததி மாஸ்டர் கூறுவார்கள். ஷேர்லியில சிவச்சந்திரிகா, அனைவருக்கும் வணக்கம். ஷேர்லியில சிவச்சந்திரிகா, டாக்டர் சிவச்சந்திரிகா மாஸ்டர் வீட்டில் நாங்கள் அந்த ஒவ்வொரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட்டு தியானம் செய்வதால் இந்த முறை அவர்களுடைய வீட்டு இப்போ என்ன விண்டருக்குள்ள பார்க்குக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் பல பேர் அங்கே போகின்றோம். நீங்கள் போகிற ஆட்கள் 9:15க்கு விம்பிள்டன் ஸ்டேஷனில் நின்றா மீட் பண்ணி போகலாம். ஏனென்றா ட்ராம் இல்லாதபடியாக நாங்கள் பிரிட்டிஷ் ரயில் தான் பாவிக்க வேண்டி இருக்கின்றது. ஆனபடியாக ஒவ்வொருத்தரும் உங்களோட பாட்டில் போகலாம். ஆனால் விருப்பமானாக்கள் 9:15க்கு விம்பிள்டன் ஸ்டேஷனில் நின்றா எங்களோட வரலாம். சில பேருக்கு என்னென்னா ட்ராம் இல்லாதபடியாக வேறு வேறு இடங்களில் போய்த்தான் நடக்க வேண்டி வரும். ஆனபடியாக கொஞ்சம் 10க்கும் 10:30க்கும் இடையில் என்ன 10:30க்கு தியானம் ஸ்டார்ட் பண்ணும், கூட்டு தியானம். ஆனபடியாக நீங்கள் அதை பார்த்து உங்களோட ஏரியாவில் என்ன மாதிரி ட்ரெயின் இருக்கோ ட்ரெயின் சர்வீஸை பார்த்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மற்ற இந்த தியான யக்னம் நடக்க போகுது இந்தியாவில். அதுக்கு அன்னதானத்துக்கு விரும்பியவர்கள் நீங்கள் இப்போவே எல்லோரும் பல பேர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். 20th நவம்பரோட நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் இந்த அன்னதானத்தால் என்ன பயன் என்பதை குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் அவர் எங்களுக்கு கூறியிருந்தார்கள். என்ன தானத்திலும் சிறந்தது அன்னதானம். அப்படியே நாங்கள் PMC வைக்கிறபடியாக இந்த அன்னதானத்துக்கு விரும்பியவர்கள் நீங்கள் உங்களுக்கு இயலக்கூடிய 1 பவுன் கூட கொடுக்கலாம். ஆனபடியாக ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை.
காசு இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் உங்களோட என்ன நாங்கள் பேருந்து யோசிக்கக்கூடாது. அந்த ஒரு கதை சொன்னவர் குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் அவர் கர்ணன் வந்து அந்த கதையை ஒருக்கா சின்ன ஒருக்கா சொல்லி விட்டீங்களான்னு இல்லை. கர்ணன் வந்து எல்லாம் போய் மேல் லோகத்தில் இருக்கீங்களே குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் அந்த கதையை ஒருக்கா சின்னனா சொல்லி விட்டீங்களேன்டா அந்த அன்னதானத்தின் பயனை பற்றி விளங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கொடை என்றால் கர்ணனுடைய பேர் தான் வரும். கர்ணன் வந்து போர்க்களத்தில் இறக்கும் தருவாயில அவர் உயிர் பிரியவில்லை. ஏன் பிரியவில்லை என்றால் அவனுடைய தர்ம தேவதை வந்து உயிர் பிரிக்காமல் தடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது கிருஷ்ணன் தன்னுடைய உபாயத்தால் தன் உயிரோடு இருக்கிறது கஷ்டம் என்று சொல்லி ஒரு முதியோர் இடத்துல போய் அவனுடைய கர்ணா எனக்கு பிச்சை கொண்டு இருக்கிறது. அப்பொழுது கண்ணன் சொல்றான், இந்த நேரத்தில் நீங்க வந்திருக்கீர்கள் என்னுடைய ஒன்றும் இல்லை என்று சொல்லி கொண்டு அவருடைய சொன்னான், நீ செய்த புண்ணியத்தை கொடு என்று கேட்ட உடனே புண்ணியத்தை கொடுத்தோன்னே கர்ணன் உயிர் திறக்க கிருஷ்ணபகவான் நீ உடனே வார்த்தை அவரை தேவலோகத்துக்கு அனுப்புகின்றார். தேவலோகத்தில் இருக்கும் பொழுது கர்ணனுக்கு வழக்கமாக தேவர்களுக்கு பசி எடுக்காது, கர்ணனுக்கு பசித்து கொண்டிருக்கிறது. இப்ப ஏன் பசிக்கின்றது என்று சிந்தனை செய்திருக்கும் பொழுது நாரதர் அங்கே போகின்றார். நாரதரை கேட்கின்றார், ஏன் எனக்கு இங்கே தேவர்களுக்கு பசி எடுக்காது, ஏன் எடுக்கிறது? அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், கர்ணா நீ பூரத்தில் இருக்கும் பொழுது எல்லா தானங்களும் செய்தாய், நீ அன்னதானம் செய்யவில்லை, அதனால்தான் உனக்கு பசி எடுத்துக்கொண்டது. அப்படி இருக்கும் ஒரு 7 வறியவர் அன்னதானத்தை கேட்ட பொழுது எங்கே அன்னதானம் இருக்கின்ற ஒரு சுட்டிவிரலாற்று காட்டினாய். அப்போ அந்த சுட்டி விரல் நல்ல வரம் பெற்றது. அந்த சுட்டி விரலை நீ வாயில் வைத்தாய் என்றால் உனக்கு பசி போயிடும் என்று சொன்ன சுட்டி விரலை வாயை வைத்த பொழுது பசி போய்விட்டது. இது என்னத்துக்காக இந்த புராண கதை என்றால் எல்லா தானங்களிலும் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் ஒன்றுதான் போதும் போதும் என்று சொல்லுவார்கள். மற்றது நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு இடத்தில் ஒருக்காத்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அதை நாம் தவற விடாமல் மனமாற வாழ்த்தி அனுப்புவோமானால் ஈழ மக்கள் எல்லோரும் சாப்பிடுவார்கள். உணவு சாலையை ஈழ வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக கொடுக்க சந்தர்ப்பம் விரும்பியவர்கள் எல்லோரும் தரலாம் கூறி நன்றி, வணக்கம். இந்த யக்னம் வந்து